கைஸ் இனி நடக்க போற சிஎஸ்கே வர்சஸ் டெல்லி கேபிட்டல்ஸ் மேட்ச்ல நம்ம தலதுணி எதிர்பார்க்கலாமா அதை பத்தியும் நம்ம டெவால் ப்ரூயிஸ் சிஎஸ்கே பிளேயிங் லெவல்ல எந்த பிளேயரை அவர் ரீப்ளேஸ் பண்ண போறாரு அதை பத்தி இந்த வீடியோல போட்டோல பார்க்கலாம். அப்ப நம்ம சேனல் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வாட்ச் பண்றீங்கன்னா இந்த வீடியோ இன்னொரு லைக் கொடுங்க, மறக்காம எல்லோத்தம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்ப வாங்க கைஸ் வீடியோக்குள்ள போலாம். கைஸ் நம்ம தலதோனி இனி நடக்க போற டெல்லி கேபிட்டல்ஸ் மேட்ச்ல பிளே பண்ணுவாரான்னு நம்ம எல்லாருக்குமே ஒரு பெரிய கொஸ்டின் இருக்கு சொல்லணும். எனக்குமே அந்த ஒரு கொஸ்டின் கண்டிப்பா இருக்கு சொல்லணும். நேத்து கூட பாத்தீங்கன்னா சிஎஸ்கே சேப்பாக்ல ப்ராக்டிஸ் கேம்ப் பண்ணிருப்பாங்க. அதுல கூட பாத்தீங்கன்னா தலதோனி நேத்து இருந்திருக்காரு. அதை தவிர்த்து நல்லாவே ப்ராக்டிஸ் பண்ணிருக்காரு. அண்ட் ஒரு சில வார்ம் அப் ட்ரில்ஸ் தான் போயிருக்கு. அதை தவிர்த்து பார்த்தா கோச்சோட தலதோனி நேத்து ரொம்ப நேரம் பார்த்தீங்கன்னா டிஸ்கஸ் பண்ணிருக்காரு. ஸ்டீஃபன் பிளமிங்கா இருக்கும், மைக்கசி இவங்களெல்லாம் ஒரு லாங் டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்க டிஸ்கஷன் போயிருக்கு. அதை தவிர்த்து நெட்ஸ்ல ஒரு சில ஷார்ட்ஸ் விளையாடி இருக்காரு. அண்ட் ஒரு ஷார்ட்டும் தரமா இருக்கு சொல்லணும். அந்த பேக் விண்டேஜ் தலதோனி பாக்குற மாதிரி இருக்கு. கைஸ் அந்த 2 வீக்ஸ் பிரேக் அப்புறம் தலதோனி ரொம்ப ஃப்ரெஷ்ஷாவே தெரியுறாரு பாக்கிறதுக்கு. அதுவும் பாத்தீங்கன்னா இன்னமும் பாத்தீங்கன்னா ஃபிட்டாரா இருக்காரு மாதிரி தான் தெரியுறாரு தலதோனி. பார்க்கல நேத்து லாங் சிக்ஸ் அடிச்சிருக்காருங்க சேப்பா கிரவுண்ட்ல. வேற லெவலில் சிக்ஸ் தெரிவிக்க விட்டுருக்காரு. சோ அவர் ஃபுல்லி பாத்தீங்கன்னா ஃபிட்டட்ன்ற மாதிரி தான் நியூஸஸ் வருது. மோஸ்ட்லி நீங்க நடக்க போற மேட்ச்ல அவர் நம்ம எதிர்பார்க்கலாம். அவர் இல்லைன்னா பாத்தீங்கன்னா ஏப்ரல் 14 பாத்தீங்கன்னா கேகேஆரோட சிஎஸ்கே சேப்பாக்கில் ஒரு மேட்ச் ஆட போறோம். அந்த மேட்ச்ல கண்டிப்பா நம்ம தலதோனியோட கம்பேக் இந்த ஐபிஎல் 2026 கண்டிப்பா நம்ம எதிர்பார்க்கலாம். இப்போதைக்கு லேட்டஸ்டான அப்டேட் அதுதான் வந்திருக்கு. தலதோனி ஃபுல்லா ஃபிட்டா இருக்காருங்க. அவர் பார்த்தா இன்னைக்கு மேட்ச் ஆடலாம் பாத்தீங்கன்னா கேகேஆரோட அவர் கம்பேக்க நம்ம சீசன்ல எதிர்பார்க்கலாம். உங்களுக்கு எத்தனை பேர் இன்னைக்கு மேட்ச்ல தலதோனி விளையாடுவாரு அதை மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லிட்டு போங்க. இல்ல அடுத்த மேட்ச் அவரு வரானா அதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா இன்னைக்கு நடக்க போற மேட்ச்ல கண்டிப்பா டெவால் ப்ரூயிஸ் உள்ள வந்துருவாரு. அவரோட இன்ஜூரில சைட் ஸ்டெயின் இன்ஜூரில இருந்து பாத்தீங்கன்னா இப்ப ஃபுல்லா ரெக்கவர் ஆயிருக்காரு. அதுவும் ஃபுல் ஃபிட்டா இருக்காரு. சிஎஸ்கே அவரோட மேனேஜ்மெண்ட்ல பாத்தீங்கன்னா கொஞ்சம் பாத்தீங்கன்னா இதுவா தான் இருக்கணும் கைஸ். அவர் இன்ஜூரி ப்ரோன் பிளேயர் இல்ல. இருந்தாலுமே பாத்தீங்கன்னா கொஞ்சம் சிஎஸ்கே அவர் ஹேண்டில் பண்ற விதம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் இதுவா தான் இருக்கணும். ஏன்னா அவர் மேல ரொம்பவும் பிரஷர் போடக்கூடாது நம்ம. சோ ஆனா இப்ப பாத்தீங்கன்னா டெவால் ப்ரூயிஸ் ஃபுல்லா ஃபிட்டா தான் இருக்காரு. சோ இன்னைக்கு நடக்க போற டிசி மேட்ச்ல அவர் களம் இறங்க போறாரு. இல்ல எந்த ஒரு டவுட்டும் இல்ல சொல்லணும். அங்க இருக்க ஒரு கொஸ்டின் என்னன்னு கேட்டீங்கன்னா அவர் யாருக்கு பதிலா சிஎஸ்கே பிளேயிங் லெவல்ல ரீப்ளேஸ் பண்ண போறாரு. அண்ட் என்ன பொறுத்தவரை 2 ஆப்ஷன் இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா சஃப்ராஸ் கான் இருக்காருங்க. சஃப்ராஸ் கான மோஸ்ட்லி ரீப்ளேஸ் பண்ண வாய்ப்பு இருக்கு. அவர் சஃப்ராஸ் கான பார்த்தீங்கன்னா இம்பாக்ட் பிளேயரா நம்ம யூஸ் பண்ணலாம். அண்ட் 2வது ஆப்ஷன் மோஸ்ட்லி நடக்கிறதுக்கு ஹைலி பாசிபிள் இருக்கு. அதாவது கார்த்திக் சர்மா. என்ன பொறுத்தவரைக்கும் கேட்டீங்கன்னா கார்த்திக் சர்மா பிரசாந்த் வீர்ல கண்டிப்பா யாராச்சும் ஒருத்தர் போனாதான் கண்டிப்பா உள்ள டெவால் ப்ரூயிஸால வர முடியும். அதுல எனக்கு என்னவோ பாத்தீங்கன்னா இவர் வெளியே போறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா என்ன பொறுத்தவரை கார்த்திக் சர்மாக்கு பதில் தான் மோஸ்ட்லி டெவால் ப்ரூயிஸ் உள்ள வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆரெல்லாம் இவங்க 2 பேருமே சிஎஸ்கே உள்ள டெவால் ப்ரூயிஸே கொண்டு வருவாங்கன்னா அண்ட் யார் வெளியே போவானா சஃப்ராஸ் கானுக்கு தான் வாய்ப்பு இருக்கு மோஸ்ட்லி. அண்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா சிஎஸ்கே ஏதாச்சும் ஒரு பவுலரை பார்த்தீங்கன்னா சாக்ரிஃபைஸ் பண்ண வாய்ப்பு இருக்கும். ஆரெல்லாம் ஜெமி ஓட்டன் தலைவர் மேல கைகி வச்சிட போறாங்க. அவன் தான் ஒரே ஆள் பாத்தீங்கன்னா இப்போதைக்கு சிஎஸ்கே டீம்ல பாசிட்டிவா இருக்காருன்னா அவரு அந்த சஃப்ராஸ் கான் தான். இவங்க 2 பேருமே நல்லா பண்றாங்க. அண்ட் டெவால் ப்ரூயிஸ் உள்ள வந்துட்டாருன்னு இவங்க 2 பேர்ல யாராச்சும் ஒருத்தர் தூக்க கூடாது. என்ன பொறுத்தரையும் என்ன பொறுத்தவரை கேட்டீங்கன்னா கார்த்திக் சர்மா பதில் தான் டெவால் ப்ரூயிஸ் உள்ள வரதுக்கு ஹைலி பாசிபிள் இருக்கு. அதுக்கு தான் பாத்தீங்கன்னா சான்ஸுமே அதிகமா இருக்கு. இருக்கட்டும் நம்ம எல்லாருமே பாத்தீங்கன்னா ஓவர் எக்ஸ்பெக்டேஷன் இருக்குமோ டெவால் ப்ரூயிஸ் வராருன்னு கொஞ்ச நாள் ஃபுல்லா சோசியல் மீடியாவே பாத்தீங்கன்னா டெவால் ப்ரூயிஸ் எப்போ ஒரு கண்டா வர சொல்லுங்க, அவரை கையோட கூட்டி வாருங்கன்னு. அண்ட் அவர் மேல ரொம்ப பிரஷர் போடுறோமான்னு தெரியல. அண்ட் கைஸ் எக்ஸ்பெக்டேஷன்ஸை கொஞ்சம் குறைச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டெவால் ப்ரூயிஸ் வந்து சிஎஸ்கேக்கு ரிசல்ட் மாறலன்னா அதுக்கப்புறம் நம்ம ஏமாந்து ஒன்னும் ஆக போறது இல்ல. அப்புறம் டெவால் ப்ரூயிஸ் திட்ட போறீங்க. அண்ட் அவர் மேல எந்த ஒரு தப்பும் இல்ல. சோஃபார் அவர் மேல நிறைய எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. அதை கண்டிப்பா அவரு இது பண்ணுவாரா அண்ட் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். என்ன பத்தி டெவால் ப்ரூயிஸ்க்கு ஒரே ஒரு விஷயம் தான், லாஸ்ட் இயர் நம்ம பார்த்த பிரேவிஸை கண்டிப்பா இந்த வருஷம் பார்த்தா போதும். அண்ட் வாங்க டெவால் ப்ரூயிஸ் உள்ள வந்து கலக்குங்க அண்ட் சிக்ஸத்தை திரிக்க விடுங்க. சிஎஸ்கே அப்படியே இங்க இருந்து பாத்தீங்கன்னா அப்பல போகணும். வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்க போகுது. நம்மள முக்காவாசி பேர் பாத்தீங்கன்னா உள்ள டெவால் ப்ரூயிஸ் வந்துட்டா சிஎஸ்கேக்கு இருக்க பிரச்சனை முடிஞ்சிடும்னு சொல்லிட்டு இருக்கோம். ஆனா அங்க அந்த ஒரு பிரச்சனை முடியறதுக்கு டெவால் ப்ரூயிஸ் ஒரு சால்வே இல்லதான் சொல்லுவேன். அது என்னடா ப்ரோ கேட்டீங்கன்னா என்ன பொறுத்தவரைக்கும் சிஎஸ்கேக்கு பேட்டிங்ல ப்ராப்ளமே இல்ல. சிஎஸ்கேவோட டாப் 3 பாத்தீங்கன்னா ஃபயர் ஆவல்னாலே ஆர்சிபியோட பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 208 அடிச்சோம். அதை தவிர்த்து பாத்தீங்கன்னா பஞ்சாப் கிங்ஸோட அங்க ஒரு நல்ல ஷாட் கிடைச்சி நம்மளுக்கு சஞ்சு சாம்சன் அவுட் ஆயிருந்தாலும் அண்ட் என்ன பொறுத்தவரை கேட்டீங்கன்னா சிஎஸ்கேக்கு பேட்டிங்ல ப்ராப்ளம் இல்ல. இப்ப இருக்க ஒரே ப்ராப்ளம்னா பவுலிங்ல சொல்லணும். அங்க சிஎஸ்கே இன்னைக்கு ஏதாச்சும் ஒரு சில மாற்றங்களை கொண்டு வர முடியுமா கேட்டீங்கன்னா அண்ட் ஒரு சில ஆப்ஷன்ஸுமே இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்ன கேட்டீங்கன்னா என்ன பொறுத்தவரை பிரசாந்த் வீர் சிஎஸ்கே பிளேயிங் லெவல்ல விளையாடுனாருன்னா கண்டிப்பா சிஎஸ்கேவால அகிலூசினை உள்ள கொண்டு வர முடியாது. ஏன்னா சிமிலர் டைப் ஆஃப் பிளேயர்ஸ் கைஸ் 2 பேருமே ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின் போடுவாரு, அவருமே லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர், 2 பேருமே லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் வர. சோ என்ன பொறுத்தவரை கேட்டீங்கன்னா பிரசாந்த் வீர் விளையாடுனாருன்னா அவரை கண்டிப்பா நம்மளால உள்ள அகிலூசினை கொண்டு வர முடியாது. அண்ட் என்ன பொறுத்தவரை ஒரே டவுட் தான், நம்ம பிரசாந்த் வீர் பாத்தீங்கன்னா ஃபுல் ஃபிட்டா இருக்காரா, இப்ப அவரால் பவுலிங் போட முடியுமானா கண்டிப்பா அவரை பிளே பண்ணலாம். அப்படி அவரால் பவுலிங் போட முடியாதுப்பா, அவருக்கு வெறும் பேட்டிங் மட்டும் தான் விளையாடுறா அந்த கைஸ் என்ன பொறுத்தவரை உள்ள அகிலூசினை கொண்டு வந்தே அவனை சிஎஸ்கே. ஏன்னா நல்ல பவுலரா போடும், பவர் பிளேலயும் இவரால் போட முடியும். அந்த அதை தவிர்த்து பாத்தீங்கன்னா நம்ம அகிலூசினால பேட்டிங்குமே பார்த்து விளையாட முடியும். அந்த குயிக்கா பாத்தீங்கன்னா ஒரு சில கேமியோஸுமே விளையாடி இருக்காரு ஜேஎஸ்கே
கிரிக்கெட்டுக்கு அந்த இன்டர்நேஷனல் கிரிக்கெட்லயுமே நல்லா பண்ணிருக்காரு. அந்த ஒரு சேஞ்சுக்கு நான் எதிர்பார்க்கிறேன். அதை தவிர்த்து செகண்ட் சேஞ்சா பாத்தீங்கன்னா என்ன பொறுத்தவரைக்கும் மேட் ஹென்ரிக்கு பதிலா அண்ட் என்ன பொறுத்தவரை இன்னொரு ஆப்ஷனை உள்ள கொண்டு வருவாங்க. அண்ட் அவர் பாத்தீங்கன்னா நிறைய ரன்ஸ் லீக் பண்றாரு. அண்ட் பெங்களூர்ல பாத்தீங்கன்னா எப்பயுமே பால் ஸ்விங் இருக்கும். ஸோ ஒரு 2 ஓவர்ஸ் நல்லா தான் போட்டாரு. ஆனா அதுக்கப்புறம் அவரை கிழிச்சிட்டாங்க. இந்த ஓவரால இந்த ஒரு 3 மேட்ச் வச்சு பாத்தீங்கன்னா நம்ம மேட் ஹென்ரி கிட்ட இருந்து எதிர்பார்த்த அளவு ஒரு ஒஸ்ட் போலிங் தான் போட்டிருக்காரு. அங்க ஒரு சேஞ்சுக்கு சிஎஸ்கே ஒரு இந்தியன் பவுலரை கொண்டு வருவாங்களா அது இல்ல இன்னொரு பேசருக்கே போவாங்களா? ஓவர்சீஸ் பேசருக்கு போனீங்கன்னா அந்த ஒரு ஓவர்சீஸ் பேசர் சிஎஸ்கே போறாங்கன்ற பட்சத்துல உள்ள இருக்க ஒரே ஒரு ஆள் தான் இருக்காரு. அண்ட் இன்னொரு ஆள் இன்னும் வந்து டீமோட ஜாயின் பண்ணல. ஸ்பென்சர் ஜான்சன் அந்த வே என்ற மாதிரி போட்டிருக்காரு. சோஃபார் அவர் எப்பயுமே தான் பார்த்தீங்கன்னா அந்த ஏப்ரல் 23 தான் வருவாரு. அண்ட் அதுக்கப்புறம் அவர் வந்து டீமோட ஜாயின் பண்ணி நல்லா போறாருன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆனா இப்போதைக்கு டீம்ல இருக்க ஒரே ஆப்ஷன் தான் ஜாக் ஃபோக்ஸா இருக்காரு. சோ ஃபோக்ஸ் சிஎஸ்கே ட்ரை பண்ணுவாங்களா அது இல்ல அகைன் மேட் ஹென்ரிக்கு தான் போறாங்களான்னு அந்த நாளைக்கு வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். என்ன பொறுத்தவரை இந்த ஒரு 2 சேர்ந்து கொண்டு வரலாம். பிரசாந்த் வீருக்கு பதிலா அக்யூலேஷன் உள்ள வந்தா நல்லா இருக்கும். இன்னொரு ஆப்ஷனா மேட் ஹென்ரிக்கு பதிலா ஜாக் ஃபோக்ஸா இல்ல இந்தியன் பேசர் பாத்தீங்கன்னா குர்ஜப்ரீத் சிங் இருக்காங்க. உள்ள முகேஷ் சௌத்ரி இருக்காரு. இந்த மாதிரி போலர்ஸ்ல இருக்காங்க. ராமகிருஷ்ணா கோஷ்மே இருக்காரு. சோ ராமகிருஷ்ணா கோஷ் பேட்டிங்குமே தருவாரு. அண்ட் இந்த மாதிரி 2 சேன்ஸை கொண்டு வந்தா என்ன பொறுத்தி நல்லா இருக்கும். அதை வித்து டெவால் ப்ரூக்ஸ் சொல்ல வராரு. அண்ட் அவர் யாருக்கு பதிலா வர போறாருன்னா கார்த்திக் சர்மா பதிலா வருவாரு நினைக்கிறேன். ஓவராலா சிஎஸ்கேல இந்த ஒரு 3 சேஞ்சஸ் வந்தா நல்லா இருக்குமா? அப்படி இல்ல ப்ரோ இன்னைக்கு சிஎஸ்கே ஒரே ஒரு சேஞ்ச் தான் பிரேவிஸ் மட்டும் தான் உள்ள போறாருன்னு அதை மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அண்ட் வெயிட் பண்ணி பார்க்கலாம் சிஎஸ்கே என்ன பண்ண போறாங்கன்னு, நீ மேட்சை வின் பண்ணுவாங்களான்னு அதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. அப்ப இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க. மறக்காம எல்லோ தமிழ் சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்றீங்க. அப்ப நல்ல சிஎஸ்கே கண்டென்ட்ல வந்து சந்திக்கும் வரை உங்களது விடை பெறுவது நான் உங்கள் ஹரி. ஸ்டே டியூன் கைஸ்.